இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு திருடனும் ராட்சசனும் வாயால் கெட்ட கதை. ஒரு பார்ப்பான் 2 பசுக்களை நன்கு மேய்ச்சலிட்டு கொழு ஒழு என பராமரித்து வந்தான். இப்போ தானமாக கிடைச்சது அவனுக்கு. அந்த தானமாக வந்த பசுக்களை யானை போல பருத்தன. மாட்டை திருடும் ஒரு அயலூர்காரன் கண்ணில் எப்படியோ இம்மாடுகள் பட்டுவிட்டன. அந்த மாட்டு திருடன் மாடுகளை கூட்டி இழுப்பதற்கான கயிறுடன் புறப்பட்டான். வனாந்தரமான பகுதியில் அவன் வரும்போது கோரப்பல், நீண்ட மூக்கு, செம்பட்ட மயிர், சிவந்த கண்ணுடன் ராட்சசன் ஒருவன் எதிர்பட்டான். எங்கே போகிறாய் என்றான் ராட்சசன். அடுத்த ஊரில் ஒரு பார்ப்பானிடம் 2 கொழுத்த மாடுகள் இருக்கின்றன, அவற்றை பிடித்து கொண்டு வரப்போகிறேன் என்றான். திருடன் வெளிப்படையாகவே சொன்னான். பார்ப்பானா? சரி, நான் அவனை தின்பேன், நீ மாடுகளை ஓட்டிக்கொள் என்றார் ராட்சசன். இருவரும் பார்ப்பான் வீட்டை அடைந்தார்கள். அப்பொழுதுதான் வெளி வேலையாக சென்று வந்த பார்ப்பான் தூங்கிக் கொண்டிருந்தான். ராட்சசன் அவனை தின்ன நெருங்கினான். ஆனால் திருடன் விடவில்லை. நான் 2 மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு பின் புசி என்று தடுத்தான். சிநேகிதனே, பசுக்களின் கூச்சலால் பார்ப்பான் விழித்து கொண்டால் நம் காரியமெல்லாம் வீணாக்கிவிடும். ஆதலால் நான் முன்னே அவனை புசித்து விடுகிறேன், பின்னர் நீ அச்சமில்லாமல் அவைகளை ஓட்டிச் செல் என்றான் ராட்சசன். நீ அவனை தின்ன தொடங்கும் சப்தத்தால் வேறு ஆள் வந்துவிட்டால் என்னை கொண்டு போக விட மாட்டான். ஆதலால் நான் பசுக்களை ஓட்டி சென்ற பின் புசி என்றான் மாட்டுத்திடன். இப்படி இருவருக்கிடையில் யார் முன் செய்வது என்ற வாதத்தின் ஓசையால் பார்ப்பான் விழித்து கொண்டான். உடனே மாட்டுக்கல்வன், ஓ பிராமணா, இந்த ராட்சசன் உன்னை தின்பேன் என்கிறான் என்று கூறினான். ராட்சசனோ, இந்த திருடன் உன் மாடுகளை திருட்டுத்தனமாக ஓட்டி செல்கிறேன் என்கிறான் என்றான். நிலைமையை உணர்ந்தான் பிராமணன். உடனே தன் இஷ்ட தெய்வத்தை உள்ளுக்குள் ஜபித்தான். மந்திர சக்தி ராட்சசனை மறைய செய்துவிட்டது. தன்னை தின்ன வந்த ராட்சசனை தன்னால் போக செய்த பிராமணன் அடுத்த கட்டமாக ஒரு தடியை கொண்டு திருடனை விரட்டினான். பலர் கூடிவிட்டால் ஆபத்தல்லவா? எனவே அந்த மாட்டுத்திடன் மாட்டிக்கொள்ளாதிருக்க ஓடிவிட்டான்.